ராக்னராக்கோட நெக்ஸ்ட் எபிசோட் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 3 எபிசோட் இருக்கு. 10th சோலோ லெவலிங் சீரியஸுமே இருக்கு. யாரும் பார்க்கலாம்னா மறக்காம செக் பண்ணுங்க. நம்ம சோலோ லெவலிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, டீமன் ஸ்லேயர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அண்ட் பிளாக் லோரி இப்போ கரண்ட்ல போயிட்டு இருக்கு. இதெல்லாம் செக் பண்ண அப்படின்னா பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்க. வெல்கம் டு திஸ் ஃபேமிலி. நம்ம பார்க்க போகிறது சோலோ லெவலிங் ராக்னராக்கோட சீசன் 1 எபிசோட் 4ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த விட ஸ்டாடா கோப்ளின் வந்துடும். நான் நினைச்சாரக்குள்ள இந்த பவர் இல்லடா, சும்மா தான் இருக்குது. என்னது அப்பெல்லாம் சொல்லாதீங்க. இந்த சாடா சோல்ஜர் அப்படிங்கிறவங்க அவங்க வாழ்றதோட இப்போ கொஞ்சம் வீக்காக தான் இருப்பானுங்க. அதே மட்டும் ஹைட்லேயும் கொஞ்சம் கம்மியாயிருவானுங்க. இல்லை அவங்க ஒரே நாளில் போயிடுவாங்கன்னு காட்டுதுரா. என்னது அதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி அதை காட்டும்? சரி, சாடா ஸ்டோரேஜ்னு ஏதாச்சும் உங்கள்கிட்ட இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நான் அப்பயே நினச்சேன், நீங்கள் ஒரு ஸ்ட்ரென்த்தில் எல்லா பாயிண்ட்டும் ஏற்றுனதுனால இன்டெலிஜென்ஸில் ஒன்றுமே கிடையாது, அதனால மேபி சாடா 30 அஃபெக்ட் பண்ணியிருக்கலாம். இங்கே பாருங்க, இது ரொம்ப பெரிய ஸ்கில்லு, பயங்கரமான ஸ்கில்லு, சரியான ஸ்கில்லு. சரிடா புலம்பாதடா, நான் ஒத்துக்கிறேன்டா. எனக்கு இப்போ பசிக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஏதாவது சாப்பிட்டு வருவோமா? சரி, இதை விட்டு எப்படி போகிறது? ஒன்றும் கிடையாது, அதே மாதிரி தான், சாவியாக போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த டஞ்சன் விட்டு வெளில வருவானுங்க. என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு நல்லா இருக்குடா. இங்கே பாருங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு 3 விஷயத்த சொல்ல போகிறேன். இந்த 3மே ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட்டு, இந்த இடத்த நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுவும் அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து வராங்களா, அவங்ககிட்ட இருந்தால் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் லெவலப் ஆகிட்டே இருக்கணும், எக்கச்சக்கமான மாஸ்டரை கொல்லணும். எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்கராக மாறுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பாதுகாக்க முடியும். அண்ட் 2வது, நீங்கள் உங்கள் அம்மாவை தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். நீ சொல்கிறப்ப தான் எனக்கு தோணுது, எங்கள் அம்மாவை பற்றின ஏதாச்சும் ஒரு டீட்டெயில் தெரியுமா உனக்கு? இன்ஃபோ மாதிரி ஏதாச்சும்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் நீங்கள் அவுட்டர் ஸ்பேஸ்லாம் வராங்களே, அவங்கள பிடிச்சி அடிச்சிங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இன்டெல் கிடைக்கும், அது போதும்ல. அண்ட் முக்கியமான 3வது, நான் என்னோட பவரை எடுத்தாகணும். ஏன்னா இன்னத்துக்கு பிரைவேட் கேட்ல போட்டு வச்சிருக்கு. என்னோட உண்மையான பவரை உங்கள்கிட்ட காட்டணும்னு நினைக்கிற முடியாது. என் உண்மையான பவரை நான் கண்டிப்பாக காட்டியே தீருவேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எப்போ அவன் பவர் எடுப்ப? அது ஒரு பெரிய மாற்றலாம் கிடையாது. சும்மா ஏதாச்சும் ஒரு மேஜிக் ஐட்டமோ இல்லை மேஜிக் எக்யூப்மெண்ட்டோ நான் தின்னா போதும். இது பெருசாக சொல்கிற அளவுக்கு இருக்காது, பட் வேஸ்ட் தான். இருந்தாலுமே என்னோட தலைவர் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி நான் செஞ்சுதான் ஆகணும். நம்ம டஞ்சனுக்கு போய் தானே ஆகணும். சரி, ரைட்டு, அப்படின்னா நம்ம கிளம்பலாமா? வெயிட் எங்கே போகிறீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் போய் அண்டர் லைசன்ஸ் எடுப்போம், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் 46வது லெவலில் இருக்கீங்க. நீங்கள் ஒரு ரேங்க்கு. எது ரேங்கா? கவலைப்படாதீங்க, நீங்கள் உங்கள் ரேங்க் ஏற்றிடலாம். என்னை சமாதானப்படுத்துறதுன்னு சொல்லி காண்டாக்க எதிராக கொஞ்ச நேரம் அமைதியாக வாடா. ரேங்காக இருக்க என்னைய மட்டும் ஒரு ஆள்லாம் இந்த பூமியை காப்பாற்ற முடியுமா? ரைடுக்கு போகிறவனுங்க ரேங்கையோ இல்லைன்னா எஃப் ரேங்கையோ எப்பயுமே செத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப ரேரு. அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி டஞ்சனுக்குள்ளே போகிறது? இருக்கு ஒரு வழி இருக்குது. டஞ்சனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 டிவிஷன் இருக்கு. 1 ஸ்ட்ரைக் டீம், இவங்க வந்து ரைட் பண்ணுவானுங்க. 2வது ஹாவ்லிங் டீம், அந்த மான்ஸ்டரோட டெட் காப்ஸ்லாம் இருக்குல்ல, அதை தூக்கிட்டு வருவானுங்க. 3வது மைனிங் டீமு, உள்ள இருக்க பொருளை மைன் பண்றது. என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா என்ன ஆயிருப்பேனே தெரியாது. எனக்கு உங்களை மட்டும் சீனியர் இருக்க கொடுத்து வச்சிருக்கணும். சுகோ, என்னை மன்னிச்சிரு. அந்த இன்சிடென்ட் நடந்தப்ப நான் தான் அங்கே இருக்கிற ஒரே ஒரு அவைக்னர். அப்படி இருக்கிறப்ப நான் உங்களை விட்டு ஓடிட்டேன்டா. என்னால் எதுவுமே பண்ண முடியல, என்னை மன்னிச்சிரு. இல்லை அதெல்லாம் இருக்கட்டும். என்னதான் இருந்தாலும் நீங்கள் என்னைய மட்டும் ஒரு ரேங்க் தான். ஈவன் அசோசியேஷன் என்ன சொல்லுது, நீ ரேங்காக இருக்கிற பட்சத்தில் ஏதாச்சும் ஒரு மாஸ்டரை பார்த்தீங்கன்னா ஓடுன்ற மட்டும் தானே சொல்லியிருக்கு. எது, நீ ரேங்கா? ஆமாம், என்னோட மானா லெவல் அப்படிங்கிறது 46. இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அது என்னோட கம்மிடா. இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காது. ஏன்னா அவன் சண்டை போட்டுமா நான் பார்த்தேன். அப்படி இருக்கிறப்ப இது எப்படி ஒருவேளை தப்பாக இருக்குமோ? ஒருவேளை அப்படி இவன் ரேங்கா இருந்து சர்வே பண்ணியிருந்தானா ரொம்ப பெரிய விஷயம் இல்லை? ஆமாம், கரெக்டாக சொன்னீங்க. என் சின்ன தலை எப்படி கலக்கினாரு பார்த்தியா? யாரா நீ? மேஜிக் பீஸ்டா? நீ எப்படா வந்த? நீங்கள் இப்போ ரொம்ப வீக்காக இருக்கீங்க. எந்த அளவுக்குன்னா ஆண்டோட லார்வாளுக்கு தான் இருக்கீங்க. உங்களுக்கு பாதுகாப்பு. நீ ரொம்ப லக்கி. ஏன்னா எந்த ஒரு ரேங்க்குமே சமன் டைப்பை எடுத்ததே கிடையாது. நீ ரொம்ப புதுசாக இருக்கடா. ஸோ இப்படியே பேசிட்டு இருப்பானுங்க. அப்படியே திரும்பி பார்த்தோம்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரைடு. அப்படி இருக்கிறப்ப என்னால் டஞ்சனுக்குள்ளேயே போக முடியல. அண்ட் ஸ்ட்ரைக் டீம் பார்த்தோம்னா இப்போ உள்ளார போயிருக்கு. இந்த டஞ்சன் ரொம்ப எம்டியாக இருக்கு. இந்த உல்ஃபெல்லாம் ஒருத்தே கிடையாதுடா. வெல் அப்படி சொல்லிட முடியாது. அது உடம்புக்குள்ளார ஏதாச்சும் ஒரு ஸ்டோனு காப்ஸ் ஏதாச்சும் இருக்கும். அது ரொம்ப வேல்யூபிள். காசு வேணும்ல, ஒழுங்கா செக் பண்ணுங்க. கேப்டன், நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். அது ரொம்ப வித்தியாசமான ஒரு இடமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் ரூனா இருக்கும். நம்ம வேணா வெளில போய் பேக்கப்பை கூட்டிட்டு வரலாமா? ஆஹா, நான் சொல்லல, அடிச்சுடா ஜாக்பாட்டு. வெயிட் பண்ணு, கண்டிப்பா பெரிய ட்ராப் இருக்கும், எடுக்காத. நான் ரேங்க்கு, நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன்னு புடுங்குவானா. அடுத்த செகண்டு டக்குன்னு ஏதோ ஒன்று பிடிச்சி கடிக்கும். கண்ணா தெரிய அப்படி திரும்பி ஒரு சீவு.
அங்கே இருந்தவனோட தலை தனியாக விழுவும். என்ன தைரியம்டா உங்களுக்கு? ஃபேங் மன்னர் கூட இடத்துக்குள்ளேயே திருட வருவீங்களா? என்னோட இடத்துக்குள்ளே வந்தவங்கள உயிரோட விட மாட்டேன். சாவு சாவு சாவுன்னு சொல்லி அங்கே இருக்கவங்களோட கதை அப்படிங்கிறது சொல்ல வேணும். அதே சமயம் ஜூகோ இந்த போட்டு இவங்க காவ்லின் வச்சு மைனிங் பண்ணிட்டு இருப்பான். என்னால் நம்பவே முடியல. சமைனிங் டேப்னா ஒரு சமயத்தில் 1 இல்லை 2 தான் யூஸ் பண்ண முடியும். இவன் எப்படா ஒரே நேரத்தில் 3 யூஸ் பண்ணுறான்? கீழே கிடக்குதுல அந்த ஸ்டோன்ல எடுத்து சாப்பிடு, அதில் கொஞ்சம் மேஜிக் இருக்கும். இதை சாப்பிட்றப்ப பெருக்கு டக்குன்னு சென்ஸ் ஆயிரும். நான் அந்த ப்ரெசன்ஸை உணர்ந்தேன். மொனார்க்கோடது. எது எங்கள் அப்பாவா? எங்கள் அப்பாவோட ப்ரெசன்ஸா? இல்லை இல்லை, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. உங்கள் அப்பா வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக நான் உடனே ரெக்கவரி ஆயிருக்கணும். ஆனால் எனக்கு நம்ம ஒரு பீஸ்ட் மட்டும் தெரியுது. அந்த போட்டு 3 கண்ணு மட்டும் தெரியும். இது இது மேஜிக்கல் பீஸ்ட். எல்லாம் ஓடுங்கடா அப்படின்னு சொல்லி இவங்களாம் ஒரு போடு ஓடுவானுங்க. இனி இனி என் பக்கத்தில் வராத, என் பக்கத்தில் வராத சொல்லி அடிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த படம் பிக்கலாக்ஸை பிடிச்சி அப்படி தூக்கி போட்டு கடிக்க வருமா? காப்பாத்துங்க, இனி யாராச்சும் காப்பாத்துங்க. டமால்னு ஒரு அடி. இங்கேருந்து ஓடிடு, நான் உனக்கு டைம் ஏற்படுத்தி கொடுக்குறேன். இதுங்க பேர் ஆரஞ்சில் இருக்கு. நான் கண்டிப்பாக இதுங்களை கொல்ல முடியும். ஆனால் நான் அதுக்கு தனியாக இருக்கணும். இங்கேருந்து போக வேண்டியதானே? ஜூகோ, நீ மற்றவங்களை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க, நான் உன்னைய காப்பாற்றுறேன்டா. சரி, அப்படின்னா ஒன்று பண்ணுவோம். நான் ஏதாச்சும் ஆபத்தில் இருந்தால் மட்டும் உள்ளாரவா, அது வரைக்கும் இந்த காவ்லின் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி இன்வெர்டரை திறப்பான். என்ன மாதிரி சமன் டைப்பில் அவன் கத்தி எடுக்கிறான், சமன் பண்ணுறான், எதுனே புரியலையேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பகட்டு. அங்கேருந்து ஜம்ப் அடித்து வேகமாக போக அது வாய்க்குள்ளே கத்தியை விட்டு எடுப்பானா, அவ்வளோதான், அப்படியே கிழிச்சு எடுத்துருவான். அரைஸ் இந்த போட்டு ஒரு காப்ளின் அப்படிங்கிறது காலி ஆயிரும். அதுக்கு ரியாக்ஷன் தாங்க. உண்மையிலே இந்த ரியாக்ஷன்லாம் அதை மிஸ் பண்ணோம். அடுத்த செகண்ட் அந்த ஃபேங் வந்து இவனை பிடிச்சி கடிக்க இவன் இன்னொருத்தட சண்டை போடுவான். சாடா அத்தாரிட்டிக்கு பழகிட்டாரு போல இருக்கு. நல்ல விஷயம்தான். இந்த மாட்ட விஷயத்துக்கெல்லாம் மானா அப்படிங்கிறது தேவைப்படாது. நான் மானாவை ஏற்றிட்டேன்னா போதும், என்னால் ஒரு ஆர்மியை கிரியேட் பண்ண முடியும். அரைஸ் சொல்லி அழுவ ஆரம்பிச்சிருவான். நீ இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீ ஈராங்க கண்டதே கிடையாது. நீ செத்து போன இதெல்லாம் எடுத்து ரொம்ப பண்ணிட்டு இருக்க. நீ எல்லாம் ஈராங்க இருக்க வாய்ப்பே கிடையாதுடா. ஒருவேளை இவன் ஒரு ஃபால் சென்டராக இருப்பானோ? கொஸ்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அர்ஜென்ட்டாக ஒரு எனிமையை கொல்லணும். இப்போதானடா 2-3 பேரை கொன்னேன். ஒருவேளை இன்னொருத்தர் இருக்கானா? அது ஸ்ட்ரைக்கர் டீம் தானே? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? மாஸ்டரோட ஓடி வந்துருச்சு. கொஞ்சம் சீக்கிரம் வர மாட்டீங்களா? நல்ல வேலை இப்பயாச்சும் ஓடணும்னு தோணுச்சு. என்னது இது? பின்னாடி வாடான்னு பிடிச்சி இழுப்பான். அடுத்த செகண்டு மால் அந்த இடம் வெடிக்குமா? அந்த கூட உழுப்பெல்லாம் போய் அட்டாக் பண்ண. டேமிட், இப்போ என்னடா இது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சா? ஹண்டர் எல்லாமே பீஸ்டா மாறிக்கிட்டு இருக்கானுங்க. இவனோட கலர் ரெட்ல இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியில் சண்டை போட்டால அவனுக்கு இதே மட்டும் தான் இருந்துச்சு. வெறு அது எங்கள் அப்பா மாதிரி கிடையாது தானே? இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. மொனார்க்கோட ஏதோ ஒரு எனர்ஜியை மட்டும் கன்சியூம் பண்ணியிருக்கான், மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் வெத்து வெட்டு. ஆனால் அதுக்காக நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. அப்படியா? சரி, இந்த சிஸ்டம் என்ன? எனக்கு க்ரோவாக ஹெல்ப் பண்ணும் தானே? அப்படி இருக்கிறப்ப என்னால் வின் பண்ண முடியாத ஒன்றை வச்சு இது கொடுக்காது. என்னால் இது மூலயமா நான் ஸ்ட்ராங்கராக மாறது மூலயமா எங்கள் அப்பா அம்மாவை பார்க்க முடியும்னா நான் கண்டிப்பாக ஸ்ட்ராங்கராக மாறுவேன். நான் கண்டிப்பாக இந்த ரெட் நேமை டிஃபீட் பண்ணி சீக்கிரமாக லெவலாக பாவேன் அப்படின்னு சொல்லி இன்வென்ட்ரி இருக்க எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து போட்டு நிற்பான். இந்த போட்டு அவன் 3 வருஷம் அடிச்சுன்னு ஊற்றிக்கிட்டு இருப்பான். ஸோயா, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு நெக்ஸ்ட் சாப்டரில் பார்ப்போம். அண்ட் இதோட அண்டர் அவிக்கு நீங்கள் ஆர்க் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாகவே முடியுது. ஸோயா, லவ் யூ ஸோ மச்.